பசுலின் கன்னி வரவு செலவு திட்டம் நவம்பரில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. ஆசிரியர் தினத்தன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம், ஜோசப் ஸ்டாலின் தெரிவிப்பு. மட்டக்களப்பில் மண் அகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். அரசுக்குள் சதிகாரர்கள் உடன் வெளியேற்ற வேண்டும், ரொசான் வலியுறுத்து. அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களுக்கும் பூட்டு. கோவிட்-19 தொற்று உள்ள சிலருக்கு 90 முதல் 180 நாட்களுக்கு அறிகுறிகள் இருக்கலாம், சந்திம ஜீவந்தர தெரிவிப்பு. தரமற்ற கரிம உரத்துடன் திரும்பியது சீன கப்பல், மகிந்தானந்த தெரிவிப்பு. அமெரிக்காவினால் அரசாங்கத்துக்குள் வெடித்துள்ள அதிர்வு, பங்காளி கட்சிகள் எடுத்துள்ள முடிவு. இந்த ஆட்சியை முஸ்லிம்கள் முழுமையாக வெறுத்துள்ளனர், ரபு ஹக்கீம் காட்டம். கொள்கலனில் கசிவு, அவசரமாக கொழும்புக்கு வந்தது மற்றும் ஒரு கப்பல். வடக்கு தெற்கை இணைக்க கோட்டபாய எதிர்பார்ப்பு, வெளியான அறிவிப்பு. பாரிய இராணுவ பயிற்சியை மேற்கொள்ளவுள்ள இலங்கை மற்றும் இந்தியா. இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கியது ஐரோப்பிய ஒன்றியம். இலங்கையில் அமுலிலுள்ள கோவிட் கட்டுப்பாடுகளை நீக்க நடவடிக்கை, சபேந்திர சில்வா அறிவிப்பு. மேல் மாகாணத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கைது. மேற்கு முனையத்தில் இந்தியாவின் அதானி நிறுவனம் கைச்சாத்திட்டது. இலங்கையில் திருமண நிகழ்வுகளுக்கு புதிய கட்டுப்பாடு. ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆட்சேர்ப்பு நடவடிக்கை ஆரம்பம், ரணில் விடுத்துள்ள பணிப்பு. யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தை பார்வையிட்டார் இந்திய வெளியுறவு செயலாளர். இன்றைய தினம் இந்தியாவின் பங்களிப்புடன் நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தை பார்வையிடுவதற்காக இன்று மாலை 6 மணியளவில் வருகை தந்த இந்திய வெளியுறவு செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா அதனை பார்வையிட்ட பின்னர் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியொன்றுக்கு சென்று அங்கு அரசியல் பிரமுகர்களுடன் பிரத்யேகமான சந்திப்பு ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். இந்த சந்திப்பில் இந்திய வெளிவகார அமைச்சின் செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லாவும் அவருடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயும் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நட்ராஜ் ஜெயபாஸ்கரனும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த சந்திப்பில் அரசியல் பிரமுகர்கள் சார்பில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், வடக்கு மாகாண ஆளுநர் சார்ல்ஸ் மற்றும் முன்னாள் அவைத்தலைவர் CVK சிவஞானம், யாழ் மாநகர சபை முதல்வர் புஷ்பலிங்கம் மணிவண்ணன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் ஆகியோரும், அரசியல் ஆய்வாளர்களாக KT கணேசலிங்கம், நிலாந்தன் ஆகியோரும், வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெயசேகரம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த தனிப்பட்ட சந்திப்பினை முடித்துக்கொண்டு வெளியே வந்த அரசியல் பிரமுகர்கள் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர். அவர்கள் அங்கு தெரிவிக்கையில், வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், பத்திய எழுத்தாளர்கள் உள்ளடங்கிய 20 பேர் கொண்ட குழுவுடன் ஒரு ராப்போசன விருந்தை நடத்திய பொழுது அதிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை கூறுமாறு கேட்ட பொழுது அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகளும் அதே போல் பத்திய எழுத்தாளர்களும் சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் அதே போல் உபவேந்தர் பல்கலைக்கழகத்தில் உபவேந்தர் உட்பட திரு இளங்கோவன் போன்றவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த வகையிலே நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது போர் முடிவடைந்து இந்தியா 50,000 வீட்டு திட்டம், இந்திய வடபகுதிக்கான ரயில் போக்குவரத்து, அதே போல் மலாலி விமான நிலையம் போன்ற பல அபிவிருத்தி பணிகளுக்கு செய்ததற்காக நன்றியை தெரிவிக்கின்ற அதே நேரத்திலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் தற்காலிகமாக இணைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு இணைப்பை நிரந்தரமாக்குவோம் என்று புதுடில்லியிலே இந்தியாவினுடைய தலைவர்கள் அரசாங்கத்தின் சார்பிலே
தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஆயுத போராட்ட இயக்க தலைவர்களுக்கும் வாக்குறுதி வழங்கியிருக்கார்கள். அதாவது ஒருபோதும் இந்த கிழக்கு மாகாணத்துக்கான வாக்கெடுப்பு நடைபெறாது, நிரந்தரமாக உங்களுடைய இந்த வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டிருக்கும் என்ற வாக்குறுதியை நம்பித்தான் நாங்கள் எங்களுடைய ஆயுத போராட்டங்களை கைவிட்டு நாங்கள் இந்திய ஒரு சில குறைபாடுகளுடன் சுட்டிக்காட்டி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு 2007ஆம் ஆண்டிலே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நிரந்தரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பை என்ன சொல்லியிருந்தாலும் இதை மீண்டும் இணைக்க வேண்டும், இந்தியா இணைத்து தர வேண்டும், தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்ததோடு அதைவிட இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை இலங்கை தீவுக்குள்ளே, இலங்கை அரசியல் அமைப்புகளே ஒருபோதும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. சர்வதேச அழுத்தம், இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் கூட இந்தியாவினுடைய அழுத்தம் காரணமாகத்தான் செய்யப்பட்டது. ஆகவே என்ன தீர்வு வந்தாலும் இந்தியா உட்பட சர்வதேச சமூகத்தினுடைய அழுத்தம் இல்லாமல் எங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஆகவே வடக்கு கிழக்கிலே எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை பாவித்து ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடத்துவதற்கு இந்தியா உட்பட்ட அந்த குவாட் அமைப்பு, இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உட்பட்ட இந்த குவாட் அமைப்பு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். இதற்கு மேலதிகமாக மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான கடிதத்தையும், அதே போல் கௌரவ வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கான கடிதத்தையும், அதே போல் வெளியுறவுத்துறை செயலாளருக்கான கடிதத்தையும், அதே போல் இந்தியாவுடைய தூதுவர், இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய துணை தூதுவர், இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்த கடிதத்தை நான் வழங்கியிருக்கின்றேன். நாளைய தினம் இதை நாங்கள் ஊடகங்களுக்கு நான் அதை வெளியிடுவேன். நிச்சயமாக நாங்கள் இலங்கைக்குள்ளே என்னதான் இருந்தாலும் தீர்வு இல்லை, ஒரு சர்வதேச அழுத்தம் ஊடாகத்தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இதை நோக்கி இந்தியா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைக்கு இந்த பகிரங்க வழியிலே வைத்திருக்கிறோம், ஊடகத்துக்கும் தெரிவிக்கின்றோம். இதிலே நாங்கள் அச்சப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த கட்டம்தான் எங்களுக்கு இறுதியாக கை கொடுக்குமே ஒழிய ஒன்றுபட்ட இலங்கைக்குள், ஒருமித்த நாட்டுக்குள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்கள் தர தயாராக இல்லை, ஒத்தியாட்சியை விட்டு வேலை தயாராக இல்லை. ஆகவே இந்த விடயத்தை எல்லா தமிழ் மக்களுடைய ஒன்றுபட்டதை நாங்கள் ஒரு கட்சி, தமிழ் தேசிய கட்சி கேட்கிறது, சுவாதினிக்கும் கேட்கிறார்கள், ஒட்டுமொத்த ஈழத்தமிழருடைய கோரிக்கையாக இது மாறுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிர்வரும் 2022ஆம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இலங்கை நிதியமைச்சர் பாசுல் ராஜபக்சவின் கன்னி வரவு செலவு திட்டமாக இது அமைந்துள்ளது. கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. இது எப்படி இருந்த போதிலும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் வரி அறவீடுகள் அதிகரிக்கப்படலாம் எனவும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மானியங்கள் குறைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அத்துடன் மொத்த தேசிய வருமானத்தை விட செலவுகள் அதிகரித்துள்ளதாக வரவு செலவு திட்டத்தின் துண்டு விழும் தொகை கணிசமாக அதிகரிக்கலாம் என அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஆசிரியர் தினமான எதிர்வரும் 6ஆம் திகதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எந்தவித தடை வந்தாலும் தீர்மானிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்தது, ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பாடசாலைக்கு வர வேண்டுமாயின் தற்போதுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். அதற்கமையவே இந்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். 312 தொகுதி கல்வி காரியாலயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புனானை மேற்கு அணைக்கட்டு பகுதியில் உள்ள 6 நபர்களுக்குரிய காணியில் கிரவல் அகழ்வுக்கு அனுமதி வழங்கப்பட்டு பாரிய குழி தோண்டி கிரவல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த கிரவல் அகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மற்றும் சிறுவர்கள் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மண் ராஜபக்சக்களின் கூடாரமா என்ற பதாதைகளுடன் சிறுவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதை காணக்கூடியதாக இருந்தது.
குறித்த காணிகளுக்கு உரிமை கோரி 6 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் சுமார் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் அதிகளவான பகுதியில் கிரபல் தோண்டப்பட்டு பெரிய அளவிலான மரங்களும் அளிக்கப்பட்டுள்ளது என அவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது குறித்த காணியில் பயன்தரும் மாம்பழம், மாதுளை மரம், மரவள்ளி போன்ற பயிர்கள் செய்கை பண்ணப்பட்டுள்ளது என சுமார் 30 பேர் கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு கோஷத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2015ஆம் ஆண்டு தொடக்கம் குறித்த காணியில் பயிர் செய்கை பண்ணுவதற்காக பிரதேச செயலாளரினால் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்ததுடன் தற்போது அரச காணியில் எவ்வாறு பயிர் செய்ய முடியும் என பிரதேச செயலாளர் கேட்பதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். சந்திவெளியில் உள்ள ஒரு தனிநபருக்கு கிரவல் அகழ்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் கிரவல் அகழ்வுக்கு எதிராக வாழைச்சேனை போலீசில் 6 பேருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக பிரதேச செயலாளரை வினவிய போது குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் உரிமம் பெற்ற அனைத்து மதுபான சில்லறை விற்பனை நிலையங்களையும் இன்று மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கலால் திணைக்களம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சர்வதேச மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளதாக கலால் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கபில குமாரசிங்க தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பங்களிப்புடன் நிர்மாணிக்கப்பட்ட ஜாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தை பார்வையிட இந்திய வெளியுறவு செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா இன்று மாலை 6 மணியளவில் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தார். இவர் நேற்று இலங்கைக்கு வருகை தந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ளார். இதன்போது ஜாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தை சுற்றி பார்வையிட்டதுடன் அவருடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயும் ஜாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நர்ராஜ் ஜெயபாஸ்கரனும் வருகை தந்திருந்தனர். அவரது வருகையை முன்னிட்டு ஜாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலைய வளாகத்தில் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அரசு முன்னெடுத்து வரும் மக்கள் சார்பான ஆட்சியை சீர்குலைக்கும் சூழ்ச்சியாளர்கள் அரசுக்குள்ளேயே இருக்கின்றனர். இந்த சதிகாரர்களை அரசிலிருந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் இராஜாங்க அமைச்சர் ரொசான் ரணசிங்க வலியுறுத்தியுள்ளார். இவர்கள் அரசுக்குள் இருந்து கொண்டு அரசையே விமர்சித்து வருகின்றனர் எனவும் இது எந்த வகையிலும் பொருத்தமற்ற செயல் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மக்கள் வழங்கிய 3/2 பெரும்பான்மை பலத்துக்கு அமைய செயற்பட்டு வருகின்றது. அதனை சீர்குலைக்க அரசில் அங்கம் வகிக்கும் எவராலும் முடியாது. சில அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் அமைச்சரவையில் எடுக்கப்படும் தீர்மானங்களை வெளியில் வந்து விமர்சிக்கின்றனர். இப்படியான நபர்கள் குறித்து மிக துரிதமாக தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தொடர்ந்தும் இந்த சூழ்ச்சியாளர்கள் அரசுக்குள் இருந்தால் அது அரசின் பயணத்துக்கு தடையாக அமையும். எனவே இந்த சதிகாரர்களை அரசிலிருந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கெரவலப்பிட்டிய ஜுகதனபி மின் உற்பத்தி நிறுவனத்தின் 40% பங்குகளை அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவது குறித்து அரசாங்கத்துக்குள் பூதாகரமாக வெடித்திருக்கும் பிரச்சினையை அடுத்து அரசாங்கத்தில் உள்ள பங்காளி கட்சிகளின் 10 தலைவர்கள் 5ஆம் தேதி மீண்டும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாகவும் இதன்படி ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவன் நாணயக்கார, தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச, தூய ஹெல உரிமைய தலைவர் உதய கமன்பில, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தியாஸ்ரீ ஜெயசேகர, லங்கா சமசமாய கட்சியின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண, ஸ்ரீலங்கா மகாயன கட்சி அசங்க நவரத்ன, டிலான் அலஸ், கோவிந்து குமாரதுங்க மற்றும் அதுரலிய ரத்ன தேரர் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு அண்மையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து ஜுகதனபி மின் நிலைய பிரச்சினை பற்றி கலந்துரையாடிய போதிலும் சாதகமான உடன்பாட்டை எட்ட முடியவில்லை என தெரிவித்தனர். இதனை அடுத்து இவர்கள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை சந்தித்து இது குறித்து கலந்துரையாட முடிவு செய்தனர். ஆனால் கடந்த வார இறுதி வரை அமெரிக்கா சென்ற ஜனாதிபதி நாட்டுக்கு திரும்பாததால் அவருக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலை கோருவதற்காக தயாரிக்கப்பட்ட கடிதம் இன்னமும் அனுப்பப்படவில்லை. முன்னதாக தயாரிக்கப்பட்ட கடிதம் திருத்தப்பட்டு நாளை மறுநாள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்படும் என பங்காளி கட்சியின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களை நெடுஞ்சாலை ஊடாக இணைப்பதற்கு நாட்டின் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச எதிர்பார்ப்பதாக அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்.
ஆளும் தரப்பு பிரதம கொரோடா நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பெர்னாண்டோவுக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் கெனிச்சி ஜோகோயமாவுக்கும் இடையிலான சந்திப்பு அண்மையில் நெடுஞ்சாலை அமைச்சில் இடம்பெற்றது. இதன்போதே நாட்டின் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் எதிர்பார்ப்பை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் கெனிச்சி ஜோகோயமாவிடம் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதன்போது வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு பிரதேச வீதிகளை நெடுஞ்சாலை ஊடாக இணைப்பதன் மூலமாக நாட்டை அபிவிருத்தியின் உச்சத்துக்கு கொண்டு செல்ல ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச எதிர்பார்ப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்தோடு கிராமிய வீதி அபிவிருத்தி செயற்பாடுகள் வாயிலாக கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு உந்து சக்தி அளிக்க இருப்பதாகவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்தி அமைப்பதற்கு எதிர்வரும் 2022 ஆண்டு வரை ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு கால அவகாசத்தை வழங்கியுள்ளது. சிறந்த நிர்வாகம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் மனித உரிமைகள் தொடர்பிலான இலங்கை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையேயான செயற்குழுவின் 5வது கூட்டம் கடந்த புதன்கிழமை இடம்பெற்றது. கொழும்பில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்து நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது சிறந்த நிர்வாகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி என்பனவற்றினை உறுதிப்படுத்துதல், மனித உரிமைகளை பாதுகாத்தல் என்பன தொடர்பில் இரு தரப்பினரும் தாம் கொண்டிருக்கின்ற கடப்பாட்டை மீள்வுறுதிப்படுத்தினர். அத்தோடு அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை பாதுகாப்பதில் இரு தரப்பினரும் கொண்டிருக்கும் அக்கறை தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டதுடன் இரு தரப்பினரதும் பொதுவான அக்கறைக்குரிய விடயங்களில் ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கும் இதன்போது இணக்கம் காணப்பட்டது. மேலும் கோவிட்-19 வைரஸ் பரவலை கையாளும் விவகாரம் தொடர்பில் இரு தரப்பினரும் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அத்தோடு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு சமத்துவமான முறையில் தடுப்பூசி கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கொபெக்ஸ் திட்டத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினால் வழங்கப்பட்டு வரும் பங்களிப்பினை இலங்கையின் பிரதிநிதிகள் பாராட்டினர். அதேவேளை நீதி, நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறல் ஆகியவற்றின் ஊடாக சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான ஒன்றிணைவை ஏற்படுத்துவதன் அவசியம் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். தொடர்ந்து அரசியலமைப்புக்கான 20வது திருத்தம், நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மை, அதிகார பரவலாக்கம் மற்றும் சுயாதீன கட்டமைப்புகளினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. மற்றும் சுயாதீன கட்டமைப்புகள் சேர்த்திறனாக இயங்க வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் இரு தரப்பினாலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக இரு தரப்பினரும் சிவில் சமூக அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றுதல் மற்றும் அவை சுதந்திரமாக செயற்படுவதற்கு அனுமதித்தல் ஆகியவற்றின் அவசியத்தை ஏற்றுக்கொண்டதுடன் இவ்விடயத்தில் இலங்கைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்க தயாராக இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் உறுதியளித்துள்ளனர். சிறுபான்மை சமூகங்களுடன் தொடர்புடைய பிரச்சினைகள் மற்றும் வெறுப்புணர்வு பேச்சுக்களை கையாள்வதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தை மீளாய்வுக்கு உட்படுத்தும் விடயத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் எடுத்து கூறிய இலங்கையின் பிரதிநிதிகள் அச்சட்டத்தை சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக மாற்றியமைப்பதில் இலங்கை கொண்டிருக்கும் உறுதிப்பாட்டையும் எடுத்துரைத்தனர். எதிர்வரும் 2022 ஆண்டின் ஆரம்பத்தில் சிறந்த நிர்வாகம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் மனித உரிமைகள் தொடர்பிலான இலங்கை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையேயான செயற்குழுவின் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னர் இவ்விடயத்தில் முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான உறுதிப்பாடும் எட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் மரண தண்டனை குறித்து தமது எதிர்ப்பை வெளியிட்ட ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் இலங்கை அதனை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை தாம் ஊக்குவிப்பதாக தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கொள்கலன் முனையத்தை கட்டியெழுப்பி இயக்கி 35 ஆண்டுகளின் பின் இலங்கையிடம் ஒப்படைக்கின்ற $700 மில்லியன் உடன்பாட்டில் இந்தியாவின் அதானி குழுமம் கையெழுத்திட்டுள்ளது. இலங்கையின் துறைமுக திட்டம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் ஆகக்கூடிய வெளிநாட்டு முதலீடு இது என துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த உடன்பாட்டுக்கு அமைய புதிதாக கட்டப்பட்டுள்ள மேற்கு சர்வதேச கொள்கலன் முனையத்தின் 51% பங்குகளை அதானி குழுமமும் 34% பங்குகளை அதன் உள்ளூர் பங்குதாரரான ஜோன் கீல்ஸ் நிறுவனமும் எஞ்சிய 15% பங்குகளை துறைமுக அதிகார சபையும் கொண்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் $500 மில்லியன் செலவில் சீனாவினால் அமைக்கப்பட்ட தெற்கு கொள்கலன் முனையத்துக்கு அருகில் இந்த புதிய மேற்கு கொள்கலன் முனையம் அமைக்கப்படவுள்ளது. 20 மீட்டர் ஆழம் கொண்ட இந்த முனையத்தில் ஆண்டுக்கு 3.2 மில்லியன் கொள்கலன்களை கையாளக்கூடிய வகையில் 1.4 கிலோமீட்டர் நீளமுடைய கொள்கலன் இறங்குதுறை புதிதாக கட்டப்படவுள்ளது. இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக 600 மீட்டர் நீளமுடைய இறங்குதுறையுடன் கூடிய முனையம் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அமைக்கப்படவுள்ளது.
$700 மில்லியன் முதலீடு செய்யப்படவுள்ள மேற்கு கொள்கலன் முனையத்தை அதானி குழுமமே அடுத்த 35 ஆண்டுகளுக்கு செயற்படுத்தவுள்ளது. அதற்கு பின்னர் அந்த முனையம் துறைமுக அதிகார சபையிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணம் உட்பட அனைத்து முஸ்லிம்களும் இந்த ஆட்சியாளர்கள் மீது மிகுந்த வெறுப்படைந்துள்ளார்கள் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரபூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். காங்கிரசின் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அரசாங்கத்துக்கு தாரை வாப்பதற்கு விரும்பவில்லை என்றும் அந்த 4 உறுப்பினர்களும் அரசாங்கத்துக்குள் கூஜா தூக்கும் செயற்பாடுகளை முழுமையாக கைவிட வேண்டும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு மெய்நிகர் ஊடாக வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் 20வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததன் பின்னர் அது தொடர்பில் பல்வேறு பேச்சுக்களை கட்சிக்குள் நடத்தினோம். கட்சியின் தலைமையினதும் உயர் பீடத்தினதும் மற்றும் போராளிகளினதும் தீர்மானத்துக்கு மாறாக செயற்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி கூறியிருந்தோம். அதற்கு அந்த உறுப்பினர்களும் இணக்கம் தெரிவித்தனர். பாராளுமன்ற குழும கூட்டங்களின் போது கட்சிக்குள் பிளவுகள் என்ற அபிப்பிராயம் ஆதரவாளர்களுக்கும் மக்களுக்கும் சென்று குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது. பாராளுமன்றத்தில் இடம்பெறும் வாக்கெடுப்புகளின் போது வாக்களிப்பதற்கு இணக்கமில்லாது விட்டால் ஆக குறைந்தது அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறே அவர்களை வலியுறுத்தியிருந்தோம். அதற்கு சம்மதம் வெளியிட்டனர். ஆனால் புதிய நிதியமைச்சர் பசுல் ராஜபக்சவின் நிதி சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட போது அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இது தொடர்பில் அவர்கள் பதிலளிக்கையில் நிதி அமைச்சரினால் ஒதுக்கீடு செய்யப்படும் அபிவிருத்தி நிதிகள் தமக்கு கிடைக்காது போய்விடும் என்ற அச்சத்தில் தான் ஆதரவாக வாக்களித்தோம் என தெரிவிக்கின்றனர். இந்த உறுப்பினர்கள் முதலில் அபிவிருத்தி என்ற மாயையிலிருந்து வெளிவர வேண்டும். கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட அனைத்து முஸ்லிம்களும் இந்த ஆட்சியாளர்கள் மீது மிகுந்த வெறுப்படைந்துள்ளனர். அவ்விதமாக இருக்கையில் இவர்கள் ஆட்சியாளர்களுக்கு கூஜா தூக்குவதை எம்மவர்கள் முதலில் நிறுத்த வேண்டும். இவ்வாறு அல்லாது விட்டால் அவர்கள் அதற்குரிய விலையை நிச்சயம் கொடுக்க வேண்டி வரும். இந்த உறுப்பினர்களை அரசாங்கத்துக்கு தாரை வார்த்துவிடக் கூடாது என்பதற்காக நான் ஒழுக்காற்று நடவடிக்கை அல்லது கட்சியிலிருந்து அகற்றுதல் போன்ற கடுமையான தீர்மானங்களை இதுவரையில் எடுக்காது இருக்கின்றேன் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே இவர்கள் தற்போதுள்ள யதார்த்தத்தினை புரிந்து கொண்டு முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கான உரிமைகளை முன் வென்றெடுப்பதற்கான கட்சி என்பதை உணர்ந்து கொண்டு அமைச்சு பதவிகளுக்கு சோரம் போகாது தற்போதுள்ள 2 கட்ட நிலையை கைவிட்டு முடிவொன்றை அவர்கள் எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நேற்று ஒரே நாளில் மாத்திரம் மேல் மாகாணத்தில் 1156 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட இவர்களில் 531 பேர் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சிக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கை இம்மாதம் தொடங்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அதற்கான திகதியை வழங்கியுள்ளார். இதன்படி எதிர்வரும் 20ஆம் திகதி ஐக்கிய தேசிய கட்சிக்கு மிக முக்கியமான நாளாக இருப்பதனால் கட்சித் தலைவர் குறித்த நாளை தெரிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அக்டோபர் 20ஆம் திகதி கட்சியின் நிறுவனர் ஜெனரல் DS சேனாநாயக்கவின் பிறந்த நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்க 3 பிரிவுகளின் கீழ் கட்சி உறுப்பினர்களை நியமிக்க முன்மொழிந்துள்ளார். அவற்றுள் முதலாவது 1000 உறுப்பினர் அட்டை முறைமை, 2வது டிஜிட்டல் உறுப்பினர் அமைப்பு அல்லது ஆன்லைன் உறுப்பினர் முறைமை, 3வதாக வழக்கமான முறையில் கிராம அளவில் உறுப்பினர்களை சேர்ப்பது என விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாடு முழுவதும் அனைத்து கிராமங்களையும் உள்ளடக்கும் வகையில் கட்சி உறுப்பினர்களை நியமிக்குமாறு ரணில் விக்ரமசிங்க அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தற்போதுள்ள அனைத்து ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களின் பதிவுகளையும் புதுப்பிக்க கட்சித் தலைவர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் நாட்களில் திருமண நிகழ்வும் மண்டபங்களுக்கு நுழைய 2 தடுப்பூசிகளையும் பெறாத நபர்களுக்கு அனுமதி மறுக்கப்படலாம் என திருமண சேவைகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிர்வரும் 16ஆம் திகதி முதல் 50 விருந்தினர்களுடன் திருமண நிகழ்வுகளை நடாத்துவதற்கு சுகாதார பிரிவு அனுமதி வழங்கியுள்ளது. சுகாதார அமைச்சின் அனுமதியை முன்னெடுத்து செல்வதற்கும் சந்தர்ப்பத்தை பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு சங்கத்தின் அதிகாரிகள் கோட்டல் உட்பட அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தடுப்பூசிகளை நிராகரிக்கும் 20 தொடக்கம் 30 வயதுக்குட்பட்டவர்களுக்கு இந்த கட்டுப்பாடு பாதிப்பினை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் நிதி பங்களிப்போடு அமைக்கப்பட்டுள்ள கலாச்சார மத்திய நிலையமாக இலங்கை அரசாங்கத்தின் பங்களிப்புடன் வெகு விரைவில் திறந்து வைக்கப்படும் என இந்திய வெளியுறவு செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாண நகரின் மத்தியில் மிக பிரமாண்டமான மண்டபமாக இந்திய அரசின் நிதி பங்களிப்போடு இந்த கலாச்சார மத்திய நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மத்திய நிலையமானது வெகு விரைவில் இலங்கை அரசின் பங்களிப்புடன் திறந்து வைப்பதற்கு உரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் திறந்து வைக்கப்பட்ட பின்னர் எதிர்வரும் 5 வருடங்களுக்கு கட்டிடத்தின் பராமரிப்பு செலவினையும் இந்தியாவை பொறுப்பேற்க உள்ளது என்பதுடன் அத்தோடு இலங்கைக்கு இந்தியா பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கும் என்பதும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பங்களிப்புடன் நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தை பார்வையிட இந்திய வெளியுறவு செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷவர்தன் ஸ்டிங்லா இன்று மாலை 6 மணியளவில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார். நேற்று இலங்கைக்கு வருகை தந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ளார். இதன்போது யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தை சுற்றி பார்வையிட்ட பின் அவருடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயும் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நர்ராஜ் ஜெயபாஸ்கரனும் வருகை தந்திருந்தனர். அவரது வருகையை முன்னிட்டு யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலைய வளாகத்தில் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர். In beautiful city of Jaffna, there was a period from 2011 to 14 when I had occasion to visit the city a number of times, and it's great to be back. I have just taken a round of the iconic and state-of-art Jaffna Cultural Center. As you know, this was constructed on the basis of a grant extended by the Government of India of over $11 million. This building is a symbol of the abiding commitment of the Government of India towards promoting and preserving our shared cultural heritage. The large multi-purpose hall, state-of-art facility in terms of the public library area, the centers for education in terms of classrooms for music and art will provide much needed space, social space to the people of Jaffna. It will enable them to engage and reconnect with their traditional cultural roots. I am also happy to say that the Government of India will support the maintenance of the building for a period of 5 years. This is in line with the discussions that our External Affairs Minister, Dr. S. Jaishankar, had with His Excellency Mr. Mahinda Rajapakse, Prime Minister of Sri Lanka. We hope to be able to announce dates for the inauguration of the Jaffna Cultural Center soon in consultation with the government of Sri Lanka. I have with me our High Commissioner, Consul General in Jaffna. I think both of them have been committed to getting this iconic building up and running. And I think this building, when it is actually operational, will be a source of great pride for all of us in India and will enable us to share in this rich cultural heritage of Jaffna. Thank you very much. Thank you. நாட்டில் கோவிட் கட்டுப்பாடுகளுக்காக அமுல்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் சட்டங்களை மேலும் தளர்த்தப்பட உள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 16ஆம் திகதியின் பின்னர் கட்டுப்பாடுகளை மேலும் நீக்குவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் சுகாதார சட்டங்களுக்கு அமைய செயல்படுவார்கள் என எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்கள் சுகாதார சட்டங்களை சரியான முறையில் பின்பற்றி செயல்பட்டால் நாட்டில் கோவிட் தொற்று நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்துக்குள் முழுமையாக ஒழித்துவிட முடியும் என இராணுவ தளபதி சவேந்திர சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை மையமாக கொண்டு இந்தியாவும் இலங்கையும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் 12 நாள் பாரிய இராணுவ பயிற்சியை மேற்கொள்ள உள்ளன. மித்ரா சக்தி என்ற இந்த பயிற்சியின் 8வது பதிப்பு அக்டோபர் 4 முதல் 15 வரை இலங்கையின் அம்பாறையில் உள்ள போர் பயிற்சி பாடசாலையில் நடத்தப்படும் என்று இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது. 2 நாடுகளின் இராணுவங்களுக்கு இடையேயான நெருக்கமான உறவை மேம்படுத்துவதும் கிளர்ச்சி மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வதும் இந்த பயிற்சியின் நோக்கம் என்று அமைச்சகம் கூறியுள்ளது.
இந்த பயிற்சியில் இந்திய ராணுவத்தை சேர்ந்த 120 பேரும் இலங்கை ராணுவத்தின் ஒரு படை பிரிவினரும் பங்கேற்பார்கள் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சி சர்வதேச கிளர்ச்சி மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சூழலில் தந்திரோபாய அளவிலான செயல்பாடுகளை உள்ளடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மித்ரா சக்தி பயிற்சியின் 7வது பதிப்பு 2019 புனேயில் உள்ள வெளிநாட்டு பயிற்சியகத்தில் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் இருந்து தரமற்ற கரிம உரத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த கப்பல் திரும்பியுள்ளது. அத்துடன் இலங்கை தரத்தின்படி உரத்தை வழங்க நிறுவனம் ஒப்புக்கொண்டதாக விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். உரத்தை இறக்குமதி செய்த நிறுவனம் உரம் தரமற்றது என்றும் அதை சரி செய்த பிறகு அது மீண்டும் இறக்குமதி செய்யப்படும் என்றும் ஒப்புக்கொண்டதாக அவர் கூறியுள்ளார். மக்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த உரத்தையும் இலங்கை இறக்குமதி செய்யாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மகா பருவம் அக்டோபர் 15 அம்பாறையில் தொடங்கும். இந்த நோக்கத்துக்காக தேவையான கரிம உரம் தயாரிக்கப்பட்டது. உயிர் திரவ உரங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. பொட்டாசியம் இறக்குமதி செய்யப்பட்டன. இந்த மாத இறுதிக்குள் நைட்ரஜன் இறக்குமதி செய்யப்படும். நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகா பருவத்தை செய்யலாம். தேவையான அளவுகோல்களை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே உரங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. அதை சரி செய்து அனுப்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். மற்ற பயிர்களுக்கான உரங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன மற்றும் தேயிலை வாரியத்தால் பரிந்துரைக்கப்பட்ட உரங்களும் இறக்குமதி செய்யப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 நோய் தொற்று உள்ள சிலருக்கு 90 முதல் 180 நாட்கள் வரை அறிகுறிகள் இருக்கலாம் என்று ஒரு புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மூச்சு திணறல், மன அழுத்தம், தலைவலி, தொண்டை வலி போன்ற அறிகுறிகள் இருக்கலாம் என்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு, ஒவ்வாமை மற்றும் நுண் உயிரியல் துறை பணிப்பாளர் மருத்துவர் சந்திம ஜீவந்திரா சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்ட கீச்சக பதிவில், இவற்றில் மன அழுத்தம் போன்ற அறிகுறிகள் 15% வரை இருக்கும். மற்ற அறிகுறிகள் 1.5 முதல் 8% வரை அதிகமாக இருக்கும். இந்த அறிகுறிகள் கோவிட்-19 நோய் தொற்றுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களிடையே அதிகம் காணப்படுவதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா நோக்கி பயணித்த தலாசா பெட்ரஸ் என்ற சிங்கப்பூர் கப்பல் ஒன்று அவசரமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. சுத்திகரிப்பு பொருட்களை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் அடங்கிய கொள்கலனில் கசிவு ஏற்பட்டதன் காரணமாக குறித்த கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வந்துள்ளது. சிங்கப்பூரிலிருந்து கடந்த 25 பயணத்தை ஆரம்பித்த இந்த கப்பல் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. சேதமடைந்த கொள்கலன்களை அகற்றி அதை சரி செய்த பின்னர் கப்பல் மீண்டும் துறைமுகத்தை விட்டு வெளியேறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பல் சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்டு சுயேஸ் கால்வாய் வழியாக பல ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று பின்னர் கொழும்பு துறைமுகத்துக்கு வர திட்டமிட்டதாக குறிப்பிடப்படுகிறது.